price language நம்ம கத்துக்கணும். outcome focused talk இருக்கணும் நம்மளுது. what is that you are going to get out of this more than மணியை முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணாம நம்ம வந்து என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்க போகுது, இதனால என்ன அவுட்கம் கிடைக்க போகுதுன்னு நம்ம பேசணும்னா people easily understand. People buy benefits, they don't buy treatment options, they don't buy products. People buy values, people buy benefits, people buy from Raghu, from Dr. Bharati, what you give, okay, not the product. So அது அந்த இடத்துல நம்ம வந்துட்டு அவுட்கம் ஃபோக்கஸ் டாக்கா இருக்கணும். ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ், ஸ்பீக் பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி டேர்ம்ஸ். ஒரு ஒர்க் ஷாப்பில் நான் பேசிட்டு இருக்கும்போது இம்பாக்ஷன் பற்றி வி ஹாவ் சேல்ஸ் டாக். ஆக்சுவலாக ட்ரையலில் பேசி கரெக்ட் பண்ணுவோம், இன்னொருத்தவங்க பேசுறதை கரெக்ட் பண்ணி நாங்கள் நீ தப்பாக பேசுகிற இல்லை இப்படி மாடிஃபை பண்ணுன்னு எல்லாரும் சஜஷன் கொடுக்கலாம். ரொம்ப ஜூனியர் டாக்டர் இம்பாக்ஷன் பற்றி நான் பேசினேன், அவன் எனக்கு 5 கரெக்ஷன் சொன்னான். ஓகே, 5 கரெக்ஷன் சொன்னால் ஆக்சுவலாக அன்றைக்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். போனை கட் பண்ணி எடுக்கிறோன்னு ஏன் சார் சொல்கிறீங்க, பேஷண்ட் பயப்படுவாங்க அப்படின்னா. ஓகே, டூத் செப்பரேட் பண்ணுறோன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னா. கரெக்ட். ஓகே, அவன் சொன்னது நிறைய வேல்யூபிளாக இருந்தது. சர்ஜரின்னு ஏன் சொல்கிறீங்க, ப்ரொசீஜர்னு சொல்லுங்கள், நான் ப்ரொசீஜர்னு சொன்னேன். ஓகே, இட் ஒர்க்டு. ஆக்சுவலாக அடுத்து நான் சொன்ன 2-3 பேஷண்ட்டில் நான் சொல்லும்போது இது அவேர்னஸோடய நான் அதை மாடிஃபை பண்ணி பேச ஆரம்பித்தேன். அது ஒர்க் ஆகுது. ஸோ அது வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளே அப்பப்போ ட்ரெயின் பண்ணிக்கணும். நம்ம டீமுக்குள்ளேயே ஒருத்தட்ட பேசி பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுக்கு தான் இருக்கோம். எல்லாம் நம்ம பேசி பார்த்து நம்மளை கரெக்ட் பண்ணிக்கலாம், நீ கரெக்ட் பண்ணுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஆன்லைனில் எல்லாருமே உட்காந்து பேசலாம். ஒரு சின்ன எஜுகேஷன் கிளப்ஸ் நடத்தலாம். சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு எஜுகேஷனல் கிளப் வைக்கிறலாம். வெளியே போகிற மாதிரி, பார்ட்டிக்கு போகிற மாதிரி, பீச்சுக்கு போகிற மாதிரி டெஃபினட்டாக ஒரு எஜுகேஷன் கிளப் வச்சு நம்ம லேர்னிங் ஷேர் பண்ணுறதையும் நம்ம கண்டிப்பாக செய்யலாம். அடேங்கப்பா 5 பேர் மாதிரி அது நம்ம பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து லைஃப் லாங் லேர்னராக இருக்கணும். நோயிங் வெர்சஸ் பெர்ஃபார்மிங். எனக்கு தெரியுங்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் பண்ணுவேன். ஓகே, ஃபுல்லாக தெரியலன்னா ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து அதுக்குரிய இப்போயுமே ஒரு மிட்னீஷியல் கேனால் பார்க்குறேன், ஒரு MD2 பார்க்குறேன், அது அங்கே போய் சேருதுன்னா எனக்கு கொஞ்சம் நிறுத்திடுவேன். ஓகே, என்னோட ஆண்டி ஸ்வாப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு செம்ம சர்ஜன் இருக்கான் என் ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு டாக்டர் ஸ்ரீகுமார்னு பேர். நான் ஓபிஜி அமிச்சேன்னா 3rd மோலாரில் வந்து அவன் தம்ஸ் அப் போட்டானா நானே பண்ணிவிடுவேன், ஸ்மைலி போட்டானா ஈஸிடான்னு அர்த்தம். சில இந்த கேஸில் வந்து கிவ் அப்பாயின்மெண்ட் ஃபார் மீன் போடும், தொடவே மாட்டேன். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா யூ ஆர் பிளெஸ்ட். ஓகே, எனக்கு வந்து அவன் அப்படிதான். அவன் எப்போ அவன் சொல்லிட்டானா அவனுக்காக நான் வெயிட் பண்ணி தான் நான் பண்ணுவேன். நான் கையை வைக்க மாட்டேன். ஏன்னா நான் உடச்சலாம் கூப்பிட்டுருக்கேன், வந்து அவன் எடுத்திருக்கான். ஹீ நோஸ் வேர் ஐ மேக் மிஸ்டேக்ஸ். டிஸ்டாங்குலரில் எனக்கு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பான். நீ வந்துட்டு ப்ராப்பராக ரொம்ப டிஸ்டாங்குலர்டா, பின்னாடி நல்லா கட் பண்ணுறான்பா. இது அவனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்பாக்ஷன்ஸ் என்னால் பண்ண முடியுது. ஸோ நாலேஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸிக்யூஷன். ஓகே, எனக்கு பர்ஃபெக்டாக CBCD பார்க்க தெரியும், அதனால் எல்லா இம்ப்ளான்ட் என்னால் போட முடியாது. ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் இம்ப்ளான்ட். ஓகே, போட்டாங்கன்னா அது தப்பு சொல்ல தெரியும், அதை கரெக்ட் பண்ண தெரியும், பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்ல தெரியும், என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல தெரியும். பட் ஆனால் எனக்கு போட தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நான் போடலை. ஆப்வியஸ்லி டெலஸ்கோபிக் டென்சருக்கு என்ன சொன்னாங்களோ எல்லாத்துக்குமே அதான் போடணும். எத்தனை பண்ணுறீங்களோ எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோதான் கற்றுக்குவீங்க. ஃபுல்லாக பண்ணணுன்னாலும் வயசே பத்தாது, வாழ்க்கையே பத்தாது. ஸோ யூ ஷுட் ஹேவ் பீப்புள் ஃபார் யூ டு ஒர்க் ஃபார் தட். அப்புறம் வந்துட்டு லைஃப் லாங் லேர்னராக இருக்கணும். நான் பெட்டி தூக்கிட்டு போகவும் சந்தோஷம் தான், ஐ கீப் லேர்னிங். அப்புறம் வந்துட்டு அடாப்ட் பண்ணுங்க, இல்லாட்டினா யூ வில் பி ஸ்டாக்னேட்டட் ஒன்லி, யூ கேனாட் க்ரோ. டச்சிங் பேஷண்ட்ஸ் லைஃப்ஸ், இட்ஸ் a long term thinking. Think this way, you should touch their lives. அவங்க கல்யாணத்துக்கு வந்து கூப்பிடுறாங்க. நான் ஒரு பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணேன், அவன் கல்யாணத்துக்கு போனேன், அவனுக்கு ஆர்த்தோ பண்ணேன். இங்கே இருக்க ஒரு டென்டிஸ்ட் வந்து சைல்டு டென்டிஸ்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. தட் இஸ் ஹவ் வி க்ரோ இல்லையா? ஸோ நம்ம டச்சிங் லைஃப்ஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா டெஃபினெட்லி பீப்புள் வில் பி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் வீல் ஆல்சோ பி க்ரோ. திங்க் இன் லாங் டேர்ம்ஸ். கல்யாணத்துக்குலாம் கூப்பிட்டா கண்டிப்பாக போங்க, நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, கல்யாணத்துக்கு யாராவது பேசிட்டு கூப்பிட்டா நம்ம ஏன் போகணும்னு நினைக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் போவேன். அங்கே எனக்கு ஸ்பெஷல் மரியாதை கிடைக்குது. நல்லா போயிட்டு அண்ட் டின்னரோ என்னவோ சாப்பிட்டு வந்துடுவேன். ஓகே, ஹவு டு ஜம்ப் தீஸ் ஹர்டில்ஸ். இதில் நமக்கு கொஞ்சம் ஹர்டில்ஸ் வரும்ல, கண்டிப்பாக அதை பண்ணும்போது ஹவு டு ஜம்ப் தீஸ். யூஸ் விஷுவலைஸ். இது பெரிய ஹர்டில்ஸில் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு பிக்சர் பார்த்தேன் சார் மேடம், அது பார்த்தேன். அதில் வந்துட்டு ரன்னிங் ரேஸில் வந்து மென் அண்ட் உமன் 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி ஓடுறதுக்கு. மென்னுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, உமனுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் இருக்குது, டிஷ்வாஷர் இருக்குது, வரிசையாக போட்டிருக்காங்க. அதை வச்சு தான் நான் இது ஹர்டில்ஸ்னு எழுதினேன். ஓகே, அதெல்லாம் ஜம்ப் பண்ணி அவங்க முன்னாடி வர வேண்டியிருக்கு. நாங்கள் ஈஸியாக ஓடினோம்ல, டாட்டா பை பை கிளம்புறேன்னு சொல்லிடுறேன்ல. அவங்க அப்படி கிடையாது, நீங்கள் அப்படி பண்ண முடியாதுல்ல. யார் என்ன சாப்பிட்டாங்க யார் சாப்பிடல எல்லாம் சேர்த்து பிளான் பண்ணிட்டுல நீங்கள் வரணும்.
ஸோ இந்த ஹேர்டில்ஸ் வந்துட்டு எப்படி ஜம்ப் பண்ணலாம்னா யூசிங் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ், மாடல்ஸ், ஃபோட்டோஸ், பிபிடிஸ் பண்ணி கொலை பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் பிபிடி பண்ணும்போது அவங்க ரியாக்ஷன் பாருங்கள், சிலருக்கு பிடிக்கவே முடியாது. அவங்ககிட்ட உட்காந்து இந்த மாதிரி குரூப்புக்கு பண்ணக்கூடாது. ஸோ பிபிடிஸ் பண்ணும்போது அவங்க ரெஸ்பான்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி பண்ணணும். இப்போ சும்மா தான் சொன்னேன். டாக்குமெண்டேஷன் பில்ட்ஸ் ட்ரஸ்ட். ஓகே, நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்டே ப்ரீ அண்ட் போஸ்ட் காமிக்க முடியும்னா நத்திங் ஸ்பீக்ஸ் மோர் தென் தட். கிளியர் ரெக்கார்ட்ஸ், நமக்கும் ரெக்கார்ட், பேஷண்ட்டுக்கும் பெனிஃபிட், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கன்சென்ட் ஆஸ் எஜுகேஷன். எனக்கு தெரிஞ்சு ஒரு டென்டல் கிளினிக்கில் ஃபோட்டோகிராஃபர் போட்டிருக்காங்க, ஃபுல் டைம் ஃபோட்டோகிராஃபர். அவரோட வேலை ஃபோட்டோகிராஃப் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணுறதா. எல்லா பேஷண்ட்டும் ஃபோட்டோ எடுப்பாங்க. எனக்கும் ஆசை தான், அது பே பண்ண முடியணும், பண்ணிவிடுவேன். பே பண்ண முடியும் போது பண்ணிவிடுவேன். ஒரு ஃபுல் டைமாக ஒருத்தர் வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் ப்ரீ ட்ரீட்மெண்ட் எடுத்து போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபோட்டோஸ் எடுத்தால் வேறு என்ன ரெக்கார்டு வேணும்? அது போதும். தட் வில் ஸ்பீக் இட்ஸ் ஆல் இட்ஸ் வால்யூம். கன்சென்ட் ஆஸ் எஜுகேஷன். கன்சென்ட் வாங்கும்போது எஜுகேட் பண்ணி வாங்க, சும்மா கையெழுத்து பேருக்கு வாங்காமல் இதில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கலாங்கிறதுனால இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிகையும் படுத்தாமல் ஏமாத்திராமல் கரெக்டாக சொல்லி கரெக்டாக பண்ணுங்கள். சார்ஜிங் ஃபார் வேல்யூ. அதுக்கு வந்து ஸ்கில் வேணும், நல்ல அவுட்கம் கொடுக்கணும். அப்போ தான் யூ கேன் சார்ஜ் ஃபார் யுவர் வேல்யூ. ஹேண்ட்லிங் காஸ்ட் அப்ஜெக்ஷன்ஸ். எக்ஸ்பிளைன் த டிஃபரன்சஸ் ஸ்லோலி, டேக் டைம், எக்ஸ்பிளைன். இஃப் தே ஆர் நாட் ஓகே, இட்ஸ் ஓகே. ஹூ இஸ் நெக்ஸ்ட்? நீ இல்லைன்னா அடுத்த யார், அவங்க நான் பார்க்குறேன்னு போயிட்டே இருக்கணும். சக்ஸஸ்ஃபுல் டென்டல் ப்ராக்டிஸில் 172 பேரை நம்ம கன்வின்ஸ் பண்ணி பண்ணாலே அது சக்ஸஸ்ஃபுல் டென்டல் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு 30-40 தான் இருக்கேன், 72 கூட நான் வரல. எனக்கு ஒரு 160 பேர் பண்ணிக்காமல் போகிறாங்க, கன்சல்டேஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் போயிடுறாங்க. இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியணும். இந்த நம்பர்ஸ் தெரியறதுக்கு யூ ஷுட் ஹேவ் டேட்டா. ரெக்கார்ட் கீப்பிங் இருந்தால் தான் யூ வில் நோ திஸ் நம்பர்ஸ். கன்சிஸ்டன்சி இன் கம்யூனிகேஷன். எவ்ரி பேஷண்ட் எவ்ரி டைம். உங்கள் கிளினிக்கில் இருக்கவங்களுக்கு போர் அடிக்கும், பட் எவ்ரி பேஷண்ட் எவ்ரி டைம் யூ ஷுட் கன்சிஸ்டன்ட்லி கம்யூனிகேட். ப்ராஸ்டோ சாய்ஸை சொல்லும்போது லாங்விட்டியும் காஸ்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். லாங்விட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு காஸ்ட்னு சொல்லணும். மாடர்ன் எண்டோடான்டிக்ஸ் சொல்லும்போது ரோட்டரி யூஸ் பண்ணும்போது மோர் ப்ரிடிக்டபிள். இதில் வந்து அபெக்ஸ் எங்கே இருக்குது அது வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இன்டகிரேட்டட் இது. அப்போ ஒர்க்கிங் எனக்கு தெரியும், நான் ஒர்க் பண்ணும்போது தனியாக அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன். அந்த வேல்யூ அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அடிசிவ் டென்டிஸ்ட்ரி, கன்சர்வேட்டிவ் கேர். நிறைய கட் பண்ண வேண்டாம், பல்லு கலர்லேயே கொடுத்துருவேன், சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா நிற்கும். பாண்டிங் வந்து அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இன்னைக்கு, அதை நம்ம எப்படி பண்ண முடியும்னு சொல்லணும். பெரியோடான்டிக்ஸ் கொடுக்கும்போது ஃபவுண்டேஷன் ஆஃப் டீத்துங்கிற வேல்யூ அவங்களுக்கு நம்ம சொல்லணும். இம்ப்ளான்ஸ் பண்ணும்போது இட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், நாட் அ லக்ஸுரின்னு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணால் கூட இது நெஜ டூத் இல்லைங்க, ஐ எம் கிவிங் யூ சம்திங் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ரியல் டூத். சில நேரம் நான் ரூட் கேனல் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ளான்ட் எக்ஸாம்பிள் எடுப்பேன். இம்ப்ளான்ட் நீங்கள் போட்டிங்கன்னா 60,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 60,000 ரூபாய் இம்ப்ளான்ட்டுக்கு உங்கள் நெஜபிள் கிடைக்காது. இது நீங்கள் ரூட் கேனல் பண்ணிங்கன்னா உங்கள் பல்லு உங்களுக்கு கிடைக்குங்கன்னு சொல்லுவேன் நான். இதோட வேல்யூ அதை விட ஜாஸ்திங்கன்னு சொல்லுவேன் நான். ஸோ இஃப் யூ கேன் டேக் சச் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன். ஆர்த்தோடான்டிக் ஆப்ஷன்ஸ், அலைனஸ்லாம் கொடுங்க. ஆக்சுவலாக இப்போலாம் நான் பேசிட்டு சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, முன்னாடிலாம் கொடுமைப்படுத்திருக்காங்க, அலைனருங்க பண்ணிக்கோங்க அப்படி சொன்னபோது பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இல்லை சார், நான் அதான் உங்களை சொல்லுங்கள் சார். இல்லை சார், அது வாயில் குத்தும், சாப்பிட முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது நீங்கள் கழட்டி வச்சுக்கலாங்க, சாப்பிட்டுக்கலாங்க, நீங்கள் பாட் போட்டுக்கலாங்க, வச்சிருக்கதே தெரியாதுங்க. அது சொல்லும்போது இட் ஒர்க்ஸ். அவங்களுக்கு தான் வேலை, பேஷண்ட்டுக்கு. அதானே சார் ஈஸி வே டு மேக் மணி. நம்ம கம்மியாக வேலை செஞ்சு தானே காசு பண்ணணும். இன்டர்செப்டிவ் ஆர்த்தோடான்டிக்ஸ் ஒர்க்ஸ் லைக் ஒண்டர்ஸ். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஐ எம் வெரி பேட் இன் ஆர்த்தோ. எனக்கு ஆர்த்தோ வராது, வரவே வராது ஆர்த்தோ. என் ஒய்ஃப் கரெக்டாக பிக் பண்ணுவான் மேடம். நான் ஆர்த்தோ கேஸ் அந்த மாதிரி எனக்கு டவுட் இருந்தால் அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன், வந்து பார்த்துட்டு கரெக்ட். ஆக்சுவலாக நாங்கள் மேஜிக் மாதிரி பண்ணியிருக்கோம். சிலருக்குலாம் நாங்கள் கொடுத்து இட் ஹஸ் டோட்டலாக லோவர் ஜார் ரிவர்ஸ் பண்ணுறது, கிராஸ்பேட்டில் இருக்கிறத கரெக்ட் பண்ணுறது, மேக்ஸ்டரி எக்ஸஸை கரெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் இட் ஹஸ் ஒர்க் லைக் ஒண்டர்ஸ். அவங்களாம் தான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்டர்செப்டிவ் ஆர்த்தோடான்டிக்ஸ் கரெக்டாக பிக் பண்ணி நம்ம பண்ணோன்னா ஒரு ஹாப்பினஸும் கொடுக்கும். சார்ஜ் பண்ணுங்கள், சார்ஜ் குட் அமௌண்ட். ஓகே, ஏன்னா நீங்கள் போய் போன் லெவலில் கைட் பண்ணுறீங்க, அது நாளைக்கு சர்ஜரி போன்றது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவை நம்ம சார்ஜ் பண்ணணும். அதுக்கு நல்லா பண்ணி அலைனஸ் இன்டர்செப்டிவ் ஆர்த்தோடான்டிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். பீடியாட்ரிக் ப்ரோட்டோகால்ஸில் ஏர்லி ப்ரிவென்ஷன், ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி, டாக் அபவுட் ஸ்மைல் கான்ஃபிடன்ஸ். வாட் இஸ் தட் யூ ஆர் கெட்டிங்? ஹலோ சார், வாங்க ப்ளீஸ், வெல்கம். We are very happy to have Maheshwar sir here. Yes sir. So
when you talk about aesthetic dentistry, smile confidence பத்தி பேசுங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்மைல் பத்தி, ஸ்மைல் டிசைனிங், ஸ்மைல் பத்தி அவேர்னஸ் இல்லாம கூட இருப்பாங்க. அவங்கள நீங்க எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸ்மைல் கான்ஃபிடன்ஸ் சொல்லி கொடுங்க. ஸ்மைல் டிசைனிங் இஸ் ஒன் ஏரியா வேர் யூ கேன் மேக் குட் chunk of money. So you work on that. Other great options நமக்கு என்னென்ன இருக்குன்னா, டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ப்ரிசிஷன் அண்ட் ஸ்பீட் பற்றி சொல்லுங்கள். டெக்னாலஜி ஆஸ் அன் எனேபிளர் பெட்டர் அவுட்கம்ஸ் வருதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் திங்கிங் மல்டி டிசிப்ளினரியாக பண்ணும்போது வாட் ஆர் த அட்வான்டேஜஸ், ஹவு பெஸ்ட் கேன் யூ கிவ்ங்கிறது ப்ளீஸ் மேக் பேஷண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ட்ரீட்மெண்ட் மெனு ஸ்ட்ராட்டஜி ஆஃபர் அ கம்ப்ளீட் ஸ்பெக்ட்ரம். ஓகே, டோன்ட் திங்க் திஸ் பேஷண்ட் வில் டேக், திஸ் பேஷண்ட் வில் நாட் டேக். யூ கேனாட் ஜட்ஜ் தட். அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு பாக்கெட்ல இருந்து 50,000 கட்டு எடுக்கிற டாக்டர்ஸோ பேஷண்ட்ஸும் இருக்காங்க. பெஞ்சில் வந்துட்டு இல்லை சார் இப்போ வேணாம் சார் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ வை யூ ஜட்ஜ், கிவ் தி ஆப்ஷன்ஸ், லெட் த பிக் வாட் தே வாண்ட். அதனால எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்துட்டு இவங்க பண்ணிக்குவாங்க பண்ணிக்க வேண்டாம் நினைக்க வேண்டாம். ஸோ லெட் அஸ் கிவ் ஆல் ஆப்ஷன்ஸ் டு ஆல் த பேஷண்ட்ஸ். ஸ்கில் ப்ளஸ் கம்யூனிகேஷன் டெஃபினட்டாக ப்ரிடிக்டபிள் க்ரோத் மாடல். எத்திக்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுதான் நமக்கு லாங் டர்ம் ரெப்புடேஷன் கொடுக்க. I'm having talked so much about practice management, so much about digital dentistry, newer trends, what all can be done. I'm not asking you to go against ethics. Ethics is part of treatment. Patients சொல்றாங்கிறதுக்கு தப்பு பண்ண வேண்டாம். ஓகே, ப்ளீஸ் மேக் ஷுர் யூ டோன்ட் டூ சம்திங் ராங். அப்புறம் வந்துட்டு போஸ்ட், இதில் கடக்கடன் போயிடுறேன் நான். போஸ்ட் என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னா நான் வைட்டல் ப்ளீச்சிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒண்டர்ஃபுல் ஆப்ஷனில் க்ரௌன் போடாமல் அழகாக பண்ண முடியும். இன்ட்ராகேனல் மெடிக்கேஷன் வச்சாலே சூப்பராக மாறுது. 2 வீக்ஸில் ஒயிட் ஆகிடுது. ஸ்ட்ரக்சரல் அசஸ்மெண்ட் பண்ணுங்கள். அந்த டூத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு எல்லா டூத்துக்கும் க்ரௌன் கொடுக்கணுங்கிறது மாறி போச்சு. ஓகே, காம்பவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போதுமான்னு பாருங்கள். அதுக்கு செராமிக் இன்லேஸ் ஆன்லேஸ் ஓவர்லேஸ் பண்ண முடியும். யூ கேன் மேக் மோர் மணி. செராமிக் இன்லேஸ் ஆன்லேஸ்னா நான் இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பேஷண்ட்கிட்ட. ஃபுல் பல்ல கரைக்காம எந்த டிகேட் பார்ட்டு நான் எடுத்துட்டு எது வழியாக நான் ரூட் கால் பண்ணுமோ அதை மட்டும் தனியாக டூத் கலரில் ரெடி பண்ணி நான் ஒட்டி கொடுத்துருவேங்க. ஸோ டூத் ஃபுல் டூத் ஐ எம் சேவிங். அது நான் ஒரு பொய் சொல்லவே இல்லையே, உண்மைதானே சொல்கிறேன். ஓகே, திஸ் இஸ் பெஸ்ட் வே டு டூ. அது நான் ரூட் கேனல் பண்ணி இன்லே ஆன்லே கொடுத்தா சார்ஜஸ் வில் பி 20,000 சொல்வேன். பேஷண்ட் ஹூ வேல்யூஸ் இட் வில் கோ ஃபார் இட். ஓகே, செராமிக் இன்லேஸ் ஆன்லேஸ் ஓவர்லேஸ் க்ரௌன்ஸ் எல்லா க்ரௌன்ஸ் ஆப்ஷன்ஸுமே கொடுங்க. டோன்ட் திங்க் பேஷண்ட் வில் நாட் கோ ஃபார் ஹையர் வேல்யூ க்ரௌன்ஸ். ஆக்சுவலாக பெட்டர் க்ரௌன்ஸ் போக போக மேக் தம் ப்ரீமியம். ஓகே, அதுக்கும் இதுக்கும் நல்ல அந்த ஹையர் க்ரௌன்ஸ் போகும்போது யூ ஷுட் சார்ஜ் மோர். அதை வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி கம்மி ப்ரைஸ்க்கு பண்ணாதீங்க. தட் இஸ் வேர் வி கேன் மேக் மணி. ஓகே, ஸோ அந்த ஹையர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும்போது ப்ரீமியம் பண்ணும்போது யூ மேக். ஸ்மைல் டிசைன் டென்டிஸ்ட்ரி டிஜிட்டல் ஸ்மைல் பிளானிங் ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. மார்க்அப் பண்ணி காமிக்க முடியுது, பேஷண்ட் காமிக்க முடியுது, அவங்க போட்டால் இப்படி தான் இருக்கும் அவங்க ஸ்மைல்னு காமிக்க முடியுது. தட் works like wonder. Patient readily accepts the treatment. Communication ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. aesthetic orthodontics, shorter timeline, இதெல்லாம் advantages. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹையர் டிமாண்ட் இன் ப்ரொஃபஷனல்ஸ் போட்டுக்கிறதே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சின்ன வயசில் பண்ணிக்க முடியாமல் இருக்கும். அப்பா அம்மா பண்ண விட்டுருக்க மாட்டாங்க, பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து they are going for aligners. 35 வயசில் கூட they are going for aligners. கைடட் இம்ப்ளான்டாலஜி அக்யூரேட்டாக இருக்கும், மினிமலி இன்வேசிவ், ஃபாஸ்டர் ஹீலிங். எக்ஸ்பிளைன் தீஸ் ஆப்ஷன்ஸ். Full arch implant solutions, teeth in a day, you will have better quality of life. CAD/CAM, quicker crowns, no impressions. There are some patients who are allergic for alginates, who don't like alginates. Sir, on the வாய்க்குள்ள ஒரு பேஸ்ட் வைப்பீங்களா சார்? some people are allergic for them. ஒரு ஸ்கேனருக்கான ஃபோன் பண்ணி கூப்பிட்டா லேப்ல வந்து கூப்பிட்டா வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. சார்ஜ் தட் எக்ஸ்ட்ரா ஃபார் தட் பேஷண்ட் அண்ட் டேக் மணி. அது வந்துட்டு ஆனால் அவங்களுக்கு யூ கிவ் த எக்ஸ்பீரியன்ஸ் தே வாண்ட். லேசர் டென்டிஸ்ட்ரி, சாஃப்ட் டிஷ்யூ லேசர்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், we should learn that. reduced bleeding இருக்கும், easy to handle blood free area. ஸோ லிக்னோகைனும் ரொம்ப கம்மியாக தேவைப்படும், அனஸ்தேசியாவும் கம்மியாக நம்ம பண்ண முடியும். ரீஜெனரேட்டிவ் டென்டிஸ்ட்ரி, கைடட் எண்டோடான்டிக்ஸ், மினிமலி இன்வேசிவ் ஆக்சஸ், ப்ரிடிக்டபிள் அவுட்கம்ஸ். கால்சிஃபைட் கெனால்ஸ்க்கு வந்துட்டு சிபிசிடி எடுத்துட்டு எக்ஸாக்டாக எந்த பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக போகலான்னு அதுக்குமே கைட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம டைரக்ட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்து பார்ப்போம், நம்ம கரெக்டாக போகிறோமான்னு செக் பண்ணிகிட்டே இருப்போம். சிபிசிடி எடுத்துகிட்டு அதுக்கு நீங்கள் கைட் கேட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபைல் லாங் நெக் ஃபைல் போட்டால் we are able to go, லாங் நெக் பர் போட்டால் we are able to go fully into the canal directly, predictable outcomes. Zirconia, actually it's a metal, but we say metal free. Zirconia, strength aesthetics இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். பயோமெட்டீரியல்ஸ், லைட் கியூட் கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்துடுச்சு, we should start using it. இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடே கொஞ்சம் அவுடேட்டாக ஆகிட்டு வருது. ஸ்டில் லைட் கியூட் கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணலாம். வைட்டல் பல்ப் தெரப்பி, பல்ப் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ண முடியும்னா இட் இஸ் நத்திங் லைக் தட்.
we can use biodentin, we can use MTA, we use ceramic putty for apical plugging, for repairs, bioceramic sealers. இது எல்லாத்தையும் நாளைக்கே வாங்குங்க நான் சொல்லலை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த சைட் போக 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 அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அது நான் வந்து பயோக்ளியர் கோர்ஸ் போயிட்டு வந்தேன், ஒரு போய் ஆல்மோஸ்ட் 1.5 years கிட்ட ஆயிடுச்சு. ஸ்டில் ஐ நாட் பாட் தட் பயோக்ளியர் மேட்ரிக்ஸ் பேண்ட்ஸ். ஸ்டில் மை மெட்டல் மேட்ரிக்ஸ் பேண்ட் ஒர்க்ஸ் குட் ஃபார் மீ. ஐ எம் ஏபிள் டு டூ பெர்ஃபெக்ட் கிளாஸ் டு ஃபில்லிங்ஸ். நான் ப்ரீ அண்ட் போஸ்ட் பைப்பிங் எடுத்து பார்த்து நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன் எவ்வளோ நல்லா பண்ணுறேன்னு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ பேஷண்ட் ஹூ வில் ஆஸ்க் ஃபார் 6 tooth கரெக்ஷன். வந்தால் நான் அப்போ வாங்கிடுவேன் பயோக்ளியர். அப்போ நான் வாங்கிட்டேன்னா ஐ கேன் யூஸ் ஃபார் மெனி மோர் பேஷன்ஸ். அந்த லாஜிக் இல்லாமல் வி நீட் நாட் இன்வெஸ்ட். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தெரியணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியணும், அப்போ பண்ணிக்கலாம். அது அந்த ஸ்பேஸ் க்ளோசர்லாம் சூப்பராக இருக்கும். லோவர் ஆன்டீரியரில் வந்துட்டு கேப்போட வர்றாங்க இல்லையா, பிட்வீன் லோவர் ஆன்டீரியர் டீத், அதுக்கெலாம் அந்த பயோக்ளியர் மேட்ரிக்ஸ் பேண்ட்ஸ்லாம் அழகாக க்ளோஸ் பண்ணும். அந்த பிளாக் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் இட் க்ளோசஸ் வெரி நைஸ்லி. ஸோ அது அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து கேட்கும்போது சில நேரம் எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியல, அது மாதிரி யாராவது வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த டைமில் ஐ புட் மணி, ஐ சார்ஜ் பேஷண்ட் 30,000. அப்போ ஐ கேன் கோ ஃபார் தட். அன்டில் தென் ஐ நாட் எட் பாட். பட் இதெல்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு தேவைப்படுற நேரங்களில் நான் வாங்கினேன், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இது கையில் இருக்கும்போது தேவைப்படுற பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லுவீங்க நீங்கள். ஸோ அது வாங்கிட்டீங்கன்னா பீடியாட்ரிக்கில் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, எஸ்டிஎஃப் இருக்குது, கே இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம சிடி ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டோம். இமீடியேட் ஸ்பேஸ் மெயின்டெனன்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு அன்றைக்கி சிடி ப்ரோக்ராமில் பார்த்தோம். ஜிர்கோனியா பீடியாட்ரிக் கிரவுண்ட்ஸ் இருக்குது, லேசர் ஃப்ரீனெக்டமி ஃபார் சில்ட்ரன், ப்ரிவென்டிவ் டென்டிஸ்ட்ரியில் ஃப்ளூரைட் அப்ளிகேஷன், ஸ்பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ், ஐகான் ஃபார் ரீமினரலைசேஷன், சர்ஃபேஸ் ரீமினரலைசேஷன். Okay, I almost come to the end of the presentation. ஐகான்னா வந்துட்டு மினிமல் இன்வேசிவ் டென்டிஸ்டில் ரீமினரலைசேஷன் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல். தட்ஸ் அ ரெசின் தான். அது எப்படின்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் கேரிஸை யூ நீட் நாட் கட் அண்ட் ரிமூவ் அண்ட் ஃபில். இன்ஸ்டெட் யூ கேன் அதில் வந்து ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிடை வச்சு அந்த இடத்துல எச் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது ஃபில் ஆகிடும். அவ்வளோதான். அதில் வந்துட்டு ஒரு டிப்பில் வந்து ஒரு காட்டன் பஃபோட வரும் அந்த மெட்டீரியல். அப்படியே தேய்ச்சிங்கன்னா போகிறோம், தேய்ச்சிட்டு க்யூர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ மினிமலி இன்வேசிவ் டென்டிஸ்ட்ரி ஐடியாவில் நடத்தின மினிமலி இன்வேசிவ் டென்டிஸ்ட்ரி ஒர்க் ஷாப்பில் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஐடியாவில் நடத்தின மினிமலி இன்வேசிவ் டென்டிஸ்ட்ரி ஒர்க் ஷாப்பில் தான் நான் அது கற்றுக்கிட்டேன். ஓகே, ஸோ we'll try to finish with the negative parts of it. Why practices fail to grow? Why practices fail to grow? Price focused talk, we have a problem. When we highlight the price, we have a problem. Treatment sounds expensive for the patient. Patients don't understand the value. If they understand the value, they pay for it. When they don't understand the value, poor communication or under communication, fear of rejection. சொன்னா அவங்க பண்ணாம விடுவாங்களா, சொல்லிட்டு போறாங்க, பண்ணலன்னா போறாங்க, சொல்லி தான் பார்ப்போமே என்ன போச்சு. lack of implementation after learning. இதுக்காக தான் நான் இந்த செஷன் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம இவ்வளோ சிடி ப்ரோக்ராம்ஸ் நடத்தணும், முடிக்கும் போது இந்த வருஷத்தில் ஐ சம்திங் கால் நாலேஜ் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவார் பாதீப் சார். நாலேஜுமே கொழுப்பாக உள்ள சேர்ந்துகிட்டே இருந்து யூஸ் பண்ணலன்னா வேஸ்ட் தானே. ஸோ வாட் எவர் வி ஆர் லேர்ன், நம்ம அதுக்குரிய கரெக்டான டைம் வரும்போது இஃப் யூ கேன் இம்ப்ளிமெண்ட், இஃப் யூ டோன்ட் இம்ப்ளிமெண்ட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம். ஸோ இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப், அடாப்ட் ஒன் நியூ ட்ரீட்மெண்ட் இன் யுவர் ப்ராக்டிஸ். ஓகே, improve communication regarding that treatment to that patient, enhance the patient experience by giving the treatment, by providing the treatment, charge them well, be a happy dentist. Okay, patients forget words and fees, not how you made them feel. இதுதான் என்னோட கோர் ஐடியா. routine dentistry survival, advanced dentistry thriving. We can make better income. Patients demand latest treatments. It is time to master the options. Okay, please be aware. Ethical growth without selling. I am not asking you to sell what is not required for patient. I am asking you to ethically persuade them to go for the treatments that are necessary for them. Let's upgrade together, let's grow together, let's shape dentistry's future. Let's create dentistry that heals, inspires, elevates lives and keeps us also happy and contented. Any questions? Hopefully I made some impact.